இப்ப ஜனநாயக கடமையாற்றுனா வந்து அதுக்காக காங்கிரஸ் வந்து திருப்பி திருப்பி காயப்படுத்தப்படுமா தமிழ்நாட்டில்? அதுதான் நான் சொல்கிறேன். எல்லாருக்குமே வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே காங்கிரஸ் மேலே என்ன ஒரு பார்வை இருக்குன்னா, காங்கிரஸ்காரனா அமைதியாக போயிடுவாங்க, வந்தே மாதரம்னு கத்திட்டு அமைதியாக உட்காந்துருவாங்க. அதுக்கு தான் இன்னைக்கு மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ்காரனா சேவாதள தொப்பியை போட்டுக்குவான், அவன் பாட்டுக்கு அமைதியாக இருப்பான், ஆனால் காங்கிரஸை தொட்டா நாங்கள் திருப்பி அடிப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்கேன்னா என்ன காரணம்? அடிக்கிறது இல்லை, காங்கிரஸை பற்றி தவறாக பேசுவதையும் தவறான கருத்துக்களை சித்தரிப்பதையும் அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். காங்கிரஸ் கட்சி தான் வந்து ராஜீவ்காந்தி தான் வந்து பஞ்சாயத்து ராஜ் ராஜீவ்காந்தி அவர்கள் தான் வந்து பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை உருவாக்கி இன்னைக்கு கிராமத்துல வந்து ஒரு இது உருவாகிறதுக்கு காரணமே வந்து திரு ராஜீவ்காந்தி அவர்கள். உள்ளாட்சி தேர்தல்ன்றது இப்போ இந்திய அரசியல்ல இந்திய தேசிய இயக்கம் வந்து காங்கிரஸுக்கான இயக்கம், இந்துத்துவ இயக்கம் பிஜேபிக்கு, தலித்துக்களுக்கு சில இயக்கம் இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க இயக்க அரசியல்ன்றது வந்து திராவிட இயக்க அரசியல். திராவிட இயக்க அரசியல்ல பல பேர் வந்து இருக்காங்க. இந்த உள்ளாட்சி அமைப்புகள்னு நீங்க போகும்போது வந்து இந்திய தேசிய இயக்கமான காங்கிரஸுக்கு, அதுல இருந்து வந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அரசியல் கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸுக்கு உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்திய வரலாறு இருக்கு, உள்ளாட்சி அமைப்புகளை நடைமுறைப்படுத்திய வரலாறு இருக்கு, கிராம சுயாட்சியை உருவாக்கிய வரலாறு காந்தி காலத்துல இருந்தே இருக்கு. ஆக்ஷன் பிளான்ன்றது வந்து இங்க டிஃபர் ஆகுது இல்லை. அதாவது வந்து ஒரு சித்தாந்த போருக்கே வந்து காங்கிரஸுக்கும் வந்து திராவிட கட்சிகளுக்கும் முட்டிக்குமா? ஏன்னா அது வந்து ரொம்ப வயலண்டான ஃபைட்டா சார். ஒரு விஷயம் சார், அதாவது இதை நான் 2 விஷயமா நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் வந்து உள்ளாட்சிங்கிறது வந்து எப்பயுமே கட்சி பார்த்து யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. இல்ல அததான் மேம் கேக்குறேன். ஏன்னா நீங்க since you are from long terms of like long years of political experience from your young age, இளைஞர் காங்கிரஸ்ல இருந்து மகளிர் அணில இருந்து நீங்க பேரண்ட் பாடி வரைக்கும் வந்திருக்கீங்கன்னா you have a tremendous experience. அதுக்கேற்ற மாதிரி வந்து என்னன்னா உள்ளாட்சி அமைப்புகளை பத்தி உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் கேட்கறேன். இது வந்து ஒரு குழப்பமான கேள்வி, அதை ரொம்ப எளிமைப்படுத்தி கேட்கணும். 2 விஷயம் சார். ஒன்று வந்து ஓப்பனா நான் சொல்லணும்னா, பேசி பேசி வளர்ந்த கட்சினா திமுக, அதை எதிர்த்து பேசி வளர்ந்த கட்சி அதிமுகனா, இன்னைக்கு அந்த 2 சிண்டிகேட்டையும் காலி பண்ணி ஒரே எலெக்ஷன்ல உருவாகின கட்சி வந்து தாவேகா. ஏன்னா மக்கள் வந்து ஒரு புதுமையை எதிர்பார்த்தாங்க, புதுசா யாராவது வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அந்த ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு வாய்ப்பை வந்து தாவேகா கொடுத்துருக்காங்க. அந்த தாவேகா வந்து இன்னைக்கு எங்கள்கிட்ட கூட்டணியில் இருக்குது. இது ஒன்று. 2வது, எங்களுக்கு காங்கிரஸ்க்கான பாரம்பரிய வாக்கு வங்கி இருக்கு, சிறுபான்மை வாக்கு வங்கி இருக்கு. அது போக இன்னொரு விஷயம் நான் சொன்னது மாதிரி உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது அந்தந்த ஊருக்காரங்க லோக்கல் பர்சனாலிட்டியை தான் பார்ப்பாங்க. அவங்க வந்து ஒரு கேண்டிடேட்டையோ ஒரு கட்சியோ ஒரு சின்னத்தையோ பார்க்க மாட்டாங்க. மேக்சிமம் அவங்க பார்க்கறது வந்து எங்க ஊருக்காரனா, எனக்கு நல்லது செய்வானா, நான் போய் கூப்பிட்டா வருவானா, வந்து எனக்கு தண்ணி வரலன்னா உடனே அங்கே வந்து நிற்கணும், அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு தான் வாக்களிப்பாங்க. அந்த வகையில் வந்து எங்களுடைய ஆக்ஷன் பிளானை வந்து கூடிய சீக்கிரம் மரியாதைக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்கள் வகுத்து அதை கொடுப்பாங்க. அதை நாங்கள் கண்டிப்பாக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அடுத்த பிளான் அதுதான். நீங்க சொல்றதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் மேம். தாவேகாக்கு வந்து ஒரு எழுச்சி இருக்கு, ஒரு யூத் ஓட்டுன்றாங்க, அது எழுச்சி, ஒரு எழுச்சி இருக்கு. காங்கிரஸுக்கு வந்து ஒரு அமைப்பு ரீதியான அனுபவம் இருக்கு, ஒரு பெரிய ஆர்கனைசேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், அமைப்பு ரீதியான வரலாறு இருக்கு. ஸோ இது ரெண்டும் இணையும் போது உள்ளாட்சி தேர்தலில் ஆக்சுவலி வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணியில் அங்கம் வகிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதே இதுதான் வந்து எல்லாருடைய பார்வையாக இருந்தது. அவங்க வந்து புதியவர்கள், அவங்களுக்கு ஒரு எழுச்சி இருக்கு, மக்கள் அவங்க வரணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ காங்கிரஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஆரம்பத்தில் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயமா இருந்துச்சு. அதை நாங்கள் உள்ளாட்சி தேர்தலில் அப்ளை பண்ணி கண்டிப்பாக 100% வந்து ஜெயிக்கிறதுக்கான. அதான் அந்த இடத்துல வந்து இப்போ ஏற்கனவே வந்து இந்த ஆட்சி அமைஞ்சதால, நீங்கள் இந்த ஆட்சி அமைஞ்சதால ஏற்கனவே காங்கிரஸ் மேலே கடுங்கோபம் இருக்கு. யாருக்குன்னா திமுகவுக்கு, அதிமுகவுக்கு, எல்லா திராவிட கட்சிகளுக்கும். ஏன்னா காங்கிரஸ் தான் இதை பண்ணிடுச்சு. சப்போஸ் வந்து காங்கிரஸ் வந்து ஃப்ரண்ட் லைன்ல இல்லைன்னா அவங்க ஏடிஎம்கே கூட வந்து தாவேகா வந்து அலையன்ஸ் போயிருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து திராவிட அரசியலுக்கு ரொம்ப காலமாகவே எதிர் அரசியலில் சைலண்டாக இருந்தது காங்கிரஸ் தான். ஏன்னா இந்திய தேசிய காங்கிரஸுக்கும் பார்த்தா காங்கிரஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சது தான் தப்புன்னு இன்னைக்கு திமுக கோவமா இருக்குன்னா, 2 மிகப்பெரிய மாற்று தத்துவங்களை கொண்ட இரு கட்சி வந்து திமுக அதிமுக. விஜய் வந்து அவர்கள் ஆட்சி அமைக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்க 2 பேரும் கூட்டணியில சேரணும்னு ட்ரை பண்ணாங்களே, அது மட்டும் தப்பு இல்லையா? அது நியாயம் தானே? அவங்களுக்கு ஒரே ஐடியாலஜி மேடம். அவங்களுக்கு வந்து திராவிடம்ன்றது ஒரே ஐடியாலஜி. திராவிடம்ங்கிற ஒரே ஐடியாலஜியா இருந்தாலும் காலம்புற திமுக அதிமுக எதிர்கட்சியா தானே இருந்துச்சு. ஜெயலலிதா கலைஞர் போட்டியில தானே எப்பயுமே இருந்தாங்க. அப்படிங்கும்போது சடனா அவங்க வந்து
அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா மக்களை முட்டாளாக்குற விஷயம் தானே அது. ம், ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ஸோ பஞ்சாயத்து தேர்தல்ல ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து கண்டிப்பா ஒரு நல்ல எதிர்பார்க்கலாம். ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். அடுத்த இலக்காக வந்து வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆகணும். அதற்கான உழைப்பை ஒவ்வொரு காங்கிரஸ்காரர்களும் போடுவோம். அதுல எந்த ம். விதமான சந்தேகமுமே கிடையாது. அதாவது மேடம், தமிழ்நாட்டுல 12,000 பஞ்சாயத்துகள் இருக்கு. ஆமா. 12,000 கிராம பஞ்சாயத்து, 12,350 12,500 சொச்சம் கிராம பஞ்சாயத்துகள் இருக்கு. ஏறத்தாழ 380 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கு. அதாவது பஞ்சாயத்து யூனியன்ஸ் இருக்கு. அது போக வந்து நகராட்சிகள் வந்து ஒரு 200 கிட்டத்தட்ட ஒரு நகராட்சிகள் அமைப்புகள் இருக்கு. பேரூராட்சிகள் 400க்கு மேல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மாநகராட்சிகள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போதைக்கு தற்போதைய காங்கிரஸின் வலிமை எந்த அளவுக்கு இருக்கிறது? ஒரு ஆர்கனைசேஷனல் ஃபைட். ஏன்னா மேடம், இது வந்து என்னன்னா, தாவேகாவுக்கு இப்ப பொதுவெளியில என்ன புரியல அப்படின்னா, தாவேகா கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் ஆனா வந்து கேடர் ஃபார்மேஷன் இருக்குல்ல, அதுக்கான ஆர்கனைசேஷனல் பில்டப் இருக்குல்ல, அது வந்து இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்லனா அவங்களுக்கு ஈஸியா நடக்காது. இந்த பஞ்சாயத்து எலெக்ஷனை இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது காங்கிரஸ் தான். இந்த தேர்ட் டயர் ஆஃப் த கவர்மெண்ட், மூன்றாவது அரசின் 3வது படிநிலை இல்ல 3ஆம் நிலை அரசாங்கங்கள்னு இருக்க இந்த பஞ்சாயத்து அமைப்புகளை, ஊராட்சி அமைப்புகளை, உள்ளாட்சி அமைப்புகளை இந்தியாவுக்கு ஜனநாயக பூர்வமா அறிமுகப்படுத்தினது, அமைப்பு ரீதியா வந்து அதை வெற்றிகரமா வந்து நடைமுறைப்படுத்தியது காங்கிரஸ் பேரியக்கம். ஸோ இப்போ இந்த வரலாறும் காங்கிரஸுக்கு வந்து என்னன்னா, டிஎம்கே இப்போ எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, டிஎம்கே, ஏடிஎம்கே, திராவிட கட்சிகள், உங்க அலையன்ஸுக்கு எதிராக இருக்க கட்சிகள் எல்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னா, சப்போஸ் இந்த தாவேக்காவோட வெற்றி, காங்கிரஸோட ஆட்சி வந்து கண்டினியூ ஆனா கூட இங்க பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது இல்ல, அது வந்து ஒருவேளை விஜய்க்கோ இல்ல காங்கிரஸுக்கோ இது வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன்ல இதே டர்ன் அவுட் கன்வெர்ட் ஆயிட்டா அவங்களுக்கு அங்க ஃபியூச்சரே இல்லை. ஸோ யாருக்கு? திராவிட கட்சிகளுக்கு இங்க ஃபியூச்சர் இல்லை. இப்பயும் நாங்க அதைத்தான் சொல்றோம். திராவிட கட்சிகளுக்கு எதிர்காலம் இல்லைன்னு தான் இப்பயும் சொல்றோம். ஓகே. திராவிட கட்சிகளுக்கு எதிர்காலம் இல்லைங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடே அதுதான். அதனாலதான் நான் சொன்னது மாதிரி உள்ளாட்சி தேர்தல்ல நீங்க சொன்னீங்க இல்லையா, காடர்ஸ் வந்து கீழ் லெவல்ல வந்து அவங்களுக்கு காடர்ஸ் வந்து இன்னும் இல்லை, இன்னும் வந்து ஒரு அமைப்பு ரீதியா அவங்க வந்து வலுவாகலை. ஆனா எங்களுக்கு வந்து அமைப்பு ரீதியாக பூத் கமிட்டி போட்டிருக்கோம், கிராம கமிட்டி தலைவர்கள் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் வந்து காங்கிரஸ்காரர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த கூட்டணியில அவங்க வரும்போது தாவேகாவையும் இணைத்து இந்த உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பதற்கான எல்லா வேலைகளையும் அவங்க பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஒரு விஷயம். 2வது விஷயம், நான் சொன்னது மாதிரி எப்பயுமே உள்ளாட்சி தேர்தல்ங்கிறது உள்ளூர்காரனா அவன் நமக்கு தேவையான நேரத்தில் தேவையான விஷயத்த செய்து கொடுப்பாராங்கிறத பார்த்து தான் மக்கள் வாக்களிப்பாங்களே தவிர நம்ம மற்ற எலெக்ஷன்ஸ் மாதிரி கிடையாது உள்ளாட்சி தேர்தல். அதனால அந்த வகையில வந்து கண்டிப்பாக வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸினுடைய அமைப்பும் தாவேகாவினுடைய எழுச்சியும் சேர்ந்து வந்து வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ தமிழ்நாட்டில் இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து ராஜீவ்காந்தியோட வந்து நெருக்கமாக பயணித்தவர் வந்து மணிசங்கர் ஐயர். மணிசங்கர் ஐயர் இதோட ஃபார்முலேஷன்ஸ்லாம் ரெடி பண்ணி ராஜீவ்காந்திகிட்ட கொடுத்தாரு. அவர் இருக்கும்போது அதை வந்து பில்லை வந்து பாஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் அதை பண்ணிச்சு. இப்போ வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்க தலைமைகள் வந்து இப்போ குறிப்பாக வந்து ப. சிதம்பரம் அவர்கள் பேசினார்னா அப்படின்னா, மேனாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் பேசினார்னா, அது வந்து பல தரப்பட்ட மக்களுக்கு வந்து என்னென்னா இனிமையாக இருக்கும். அது வந்து பேராசிரியர்களாக இருக்கட்டும், ப்ரொஃபஸர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு சாதாரண அந்த இடத்துல வந்து காய்கறி கடை போட்டிருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை பழக்கடை போட்டிருக்கவங்களா இருக்கட்டும், அங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், காங்கிரஸ் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், ஸோ படித்த மக்களிடமிருந்து படிக்காத பாமர மக்கள் வரைக்கும் அவரோட பேச்சுக்குன்னு வந்து ஒரு 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 மரியாதை, அந்த மரியாதை வந்து காங்கிரஸ்காரடைய. இப்போ சமீபத்தில் கூட மாணிக்கம் தாகூர் அவர்கள் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர், மரியாதைக்குரிய மாணிக்கம் தாகூர் அவர்கள், காங்கிரஸ்காரர்கள் மரியாதையானவர்கள். காங்கிரஸ்காரர்கள் வந்து எப்பயுமே ஊரில் எளிமையானவர்கள், மரியாதையானவர்கள். இப்போ அந்த மாதிரியான ஒரு லீடர்ஷிப் வந்து என்னன்னா சோஷியல் மீடியாவில், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் தமிழ்நாட்டில் அதிகமாக பார்க்க முடியாததுக்கு காரணம் என்ன? ஒரு இலக்கிய வறட்சி. நீங்கள் சொன்னது எல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய செஞ்சுருக்கோம், நிறைய பில்லை கொண்டு வர முற்பட்டிருக்கோம். ஆனால் அதை வந்து அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் வந்து அதை நிறைவேற்றிட்டு அவர்கள் செய்ததாகவே பேரை, இப்போ நம்ம 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் எடுத்துக்கோங்க,
அதை கொண்டு வந்தது காங்கிரஸினுடைய ஆட்சி. அதனால எத்தனையோ கிராமத்துடைய வாழ்வாதாரமே இன்னைக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு நம்பி தான் இருக்கு. அதை இன்னைக்கு விபிஜி ராம்ஜின்னு என்னமோ பேரெல்லாம் மாற்றி 125 நாளாக்கி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் அது மக்கள் மனசுல நிற்காது. இந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தா அப்படின்னு கேட்டால் காங்கிரஸ் கொண்டு வந்துச்சுங்கிறது ஒவ்வொரு கிராமப்புறவாசிகளுடைய மனசுலையும் இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் வந்து கிராமத்தில் எங்களுக்கு அடித்தட்டாக இருக்கும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், காங்கிரஸ்காரர்களுடைய ஒரு மிகப்பெரிய பலவீனமே செய்ததை சொல்லாதது தான். நாங்க பண்ண மிகப்பெரிய அந்த பேச்சு திறமை. அதுதான் நான் கேக்குறேன். செய்யாததை கூட நாங்க இதை செஞ்சோம் அதை செஞ்சோம்னு சொல்லிக்கிற கூடிய கட்சிகள் மத்தியில் நிறைய விஷயங்களை செய்தும் அதை வந்து சோசியல் மீடியால வெளியில எடுத்துட்டு வராததுதான் நாங்க பண்ண தப்பு. அதற்கான தண்டனை தான் நாங்க அனுபவிச்சிருக்கோம். இனிமே அந்த தப்பு பண்ண மாட்டோம். இனிமே நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இனிமே சோசியல் மீடியால செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் வெளியில எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து இன்னைக்கு காங்கிரஸ்லயும் சோசியல் மீடியால நிறைய பேர் வந்துட்டாங்க. இனி அது நடக்கும், தொடர்ந்து நடக்கும். அதே மாதிரி நீங்க மரியாதைக்குரிய மேனாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்களை பற்றி கேட்டீங்க. அவங்களுடைய பேச்சுங்கிறது வந்து நீங்க சொன்னது மாதிரி ஒரு பாமர மக்கள்ல இருந்து படித்த மக்கள் வரைக்கும் புரியக்கூடியதா இருக்கும். ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட் அவரோட பேச்சை கேட்டாலும் அதற்குரிய அந்த புள்ளி விவரத்தோட பேசுவாரு. ஒரு சாதாரண ஒரு வடக்கடை ஆயா வந்து கேட்டா கூட அவருக்கும் புரியும், அந்த ஐயா நல்லா பேசுறாரு அப்படின்னு புரியும். அந்த அளவுக்கு தான் அவருடைய ஸ்பீச் இருக்கும். அந்த மாதிரி பேசக்கூடிய தலைவர்கள் இன்னும் உருவாகணுங்கிறது உங்களுடைய இது. அது மாதிரி பேசக்கூடிய நான் எதுக்காக அதை கேட்குறேன் அப்படின்னா, இப்போ டாக்டர் மன்மோகன் சிங் அப்படின்னா அவர் வந்து IMF பன்னாட்டு நிதி நிறுவனம், அதுக்கப்புறம் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக மையம், அதுக்கப்புறம் வந்து நியூ டெல்லி, அதுக்கப்புறம் வந்து இந்தியன் பார்லிமெண்ட், இந்த கனெக்ஷன்லேயே இருக்க ஒரு லீடர்ஷிப். ஆனால் பி சிதம்பரம் அப்படின்ற ஒரு பேரலான ஒரு காங்கிரஸ் லீடர்ஷிப் வந்து எப்படின்னா, சிவகங்கைக்குள்ளார கானாடு காத்தான்லேருந்து சிவகங்கை வருமே, அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, அதுக்கப்புறம் நியூ டெல்லி, அதுக்கப்புறம் வந்து வேர்ல்ட் பேங்க், IMF, இது எல்லா மட்டத்திலையும் பேசக்கூடிய ஒரு தலைமை. ஸோ இந்த மாதிரியான தலைமைகளை அடுத்த தலைமுறைக்கு வளர்த்தெடுக்க காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாக, அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகம்னா ஒரு ஸ்பிரிச்சுவலாக காங்கிரஸ் கட்சி இருப்பதா பார்க்குறீங்களா? கண்டிப்பா இருக்கு சார். காங்கிரஸ் கட்சி வந்து நீங்க சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவலா ஆன்மாவிலிருந்து ஒவ்வொருத்தரும் நான் காங்கிரஸ் பிளட்டு, நான் காங்கிரஸ்காரங்கிற உணர்வு இருக்கிறதுனால தான் ஆட்சியில் இத்தனை வருஷம் இல்லாததுனால கூட இன்னைக்கு இவ்வளோ காங்கிரஸ்காரர்கள் இந்த கட்சியில பற்றோட இருக்காங்க. இன்னைக்கு வந்து எந்த மாநில தலைவர் பதவி ஏற்றாலும் காங்கிரஸ்காரங்க இவ்வளோ பேர் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இவ்வளோ கூட்டம் எங்கேருந்து வந்துச்சு, யாருக்கு டிக்கெட் போட்டு கொடுத்தாங்க, எல்லாரும் உணர்வோட அவங்கவுங்க ஊர்ல இருந்து கிளம்பி தானே வந்தாங்க. அந்த உணர்வோடு தான் ஒவ்வொரு காங்கிரஸ்காரங்களும் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி பேச்சு திறமை உள்ள தலைவர்களை பார்த்து பின்பற்றி அவர்களுடைய பேச்சை வந்து கற்றுக்கொண்டு அவர்கள் வழியிலே பேசுவதற்கு இன்னும் நிறைய இளம் தலைமுறைகளை உருவாக்க வேண்டும். அதுதான் காங்கிரஸோடைய வேலையாக இனிமேல் இருக்கும். ஏன்னா இனிமேல் உள்ள காலம் வந்து IT காலம், சோசியல் மீடியா காலம். ஸோ அதை வந்து நாங்க பண்ணணும். அதை நாங்க இனிமே பண்ணுவோம். ஓகே மேடம், உங்க கருத்துக்களுக்கு பயந்ததுக்கு ரொம்ப நன்றி.